ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாவ புண்ணியங்களை, நம்மளுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்குங்களை மகான்களால் மாற்ற முடியுமா? மாற்றுவாளா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணியத்தோட பலாபலன் தான் இன்ப துன்பம் நமக்கு அமையிறது. இந்த புண்ணியங்களை அனுபவிக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் பாவத்துக்கான பலனை அனுபவிக்கும் போது தான் வாழ்க்கையில் துன்பத்துக்கு அளவே இல்லாமல் போயிடும். இதனால் நாம் போகாத கோயில் இல்லை, எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வருவோம். யார் யார் என்னென்ன பரிகாரம் சொன்னாலும் எல்லாத்தையும் செய்வோம். அப்படி இருக்கிற அந்த பாவ புண்ணியங்களை மகான்களால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய வினையை அனுபவிக்கிற முறையைத்தான் மாற்றுக்கிறா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கதை ஒன்று. ஒருத்தர் 6000 ரூபாய்க்கு சில்லற நாணயங்களாக வச்சுட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். அதை சுமக்கிறது எடுக்கிறது எல்லாமே கஷ்டம். எங்கே எந்த சாமான் வாங்கினாலும் எண்ணணும், கொடுக்கணும், தூக்கிண்டு போகணும் வெயிட்டை. அவர் படுற பாட்டை பார்த்துட்டோ ஒருத்தர் அந்த சில்லறையை தான் வாங்கிட்டு 2000 ரூபா நோட்டுகளாக 3 ரூபா நோட்டுகளை தரார். மதிப்பு என்னமோ அதே 6000 தான். ஆனால் சுமை இல்லை, பாரம் குறைஞ்சிருக்கு. எப்படி? இதைத்தான் நமக்கு மகான்கள் அறிவுறுத்துகிறா. சரியான உபதேசத்தின் மூலம், இறையருளை உணர்த்துவதின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறா. சீடன் ஒருத்தன் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கும்போது நாம் ஏன் கடவுளை வணங்கணும் அப்படின்னு குருவுக்கிட்ட போய் வாதாடுறான். அவரோ அவன்கிட்ட கடும் வெயிலில் நீ வெளியில் போகும்போது எப்படி போகிற அப்படின்னு கேட்குறாரு. கடும் வெயிலில் போகும்போது குடை எடுத்துகிட்டு போவேன், செருப்பு போட்டுட்டு போவேன், கேப்பு போட்டுட்டு போவேன், தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போவேன், பேக்கு சாப்பிட்றதுக்கு இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போவேன். கொஞ்சம் நேரம் நிழல் வந்ததுன்னா இலைப்பாரிண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த சீடன். உடனே குரு சொல்கிறார், வெயில் காயும் போது இதே குடை, காலனி, மரநிழல், தண்ணீர் எல்லாமே உன்னை சுட்டரிக்கிற வெப்பத்திலிருந்து எப்படி காக்கிறதோ அது போல தான் இறைவன்கிட்ட நீ விடாத பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கணும். அது உன்னை விதிங்கிற கொடிய வெப்பத்தில் இருந்து காத்துக்க உதவும். அதே மாதிரி தான் இறை வழிபாடு. கடும் வெயில்லையும் குளிர்ச்சி தரும் நிழல் சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி சீடனும் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஒப்புக்கிறான். கர்ம வினை தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நாம் கஷ்டப்படாதபடி நம்மளுடைய மனநிலையை வச்சுக்கணும். ஞானிகள் அதைத்தான் நம்ம சக்தி, ஆத்ம சக்தியை மாற்றுறா, அதை பலப்படுத்துகிறா. வினையை கழிஞ்சு மகான்களை வணங்க நீ போற்றி துதித்து நம்மளுடைய பாவ வினைகளை ஏற்றிருக்கும் போது தான் அது மாறும் அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத உண்மை. நாமளும் உடனே வேண்டிண்டு எனக்கு துக்கம் குறையிலையே, கஷ்டம் குறையிலையே அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி இல்லை. உன்னுடைய பாவக்கணக்கு புண்ணிய கணக்குகளை தெய்வத்தினால் கூட மாற்ற முடியாது. இது முழுக்க முழுக்க உன்னோட முன்னோர்கள் செய்த கர்ம வின பாப புண்ணியத்தினால நீ உனக்கு கஷ்டப்படுற. இதைத்தான் ஜாதகத்தில் சொல்லுவா, ஹெல்ப் பண்ணுவா. நீ உனக்கு இது இருக்குது, நீ இதுக்கு போய் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வான்னு ஒரு ஹெல்ப் பண்ணுவா, உனக்கு ஒரு அறிவுரை வழங்குவா. நாம் அதை கேட்டு செஞ்சோன்னா நம்மளுடைய புண்ணிய கணக்கு ஜாஸ்தி பண்ணிட்டு பாவக்கணக்கை கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுதான் நாம் கடவுள் பாவ புண்ணிய கணக்குகளை மகான்களால் நமக்கு காப்பாற்றப்படுவாரா அப்படின்னா நம்மளுடைய உபதேசம், உன்னுடைய விடாமுயற்சியான பக்தி, இது உன்னை சுத்திகரிக்கும், உன்னை அந்த பாவ கணக்கிலேருந்து விடுவிக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.